உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி, மீரா உங்க வீட்டில் தான் இருக்க போறான். அவளையும் கௌதம் சரியும் சேர்த்து வைக்க தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். நானே அவங்க 2 பேரையும் பிரிப்பேனா? சூப்பர் யுவா. கல்யாணத்துக்கு அப்புறம் மீராவும் பிரீத்தியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி பண்ண போறீங்க. ஆனா இப்ப நான் தான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். சிக்கலா? என்ன சொல்ற? நான் எங்க அம்மா கிட்ட பிரீத்திய மேரேஜ் பண்ணிக்கிட்டு மலேசியாவுக்கு இவ்வளவு மருமலா கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். மேரேஜ்க்கு அப்புறம் பிரீத்தி மீராவை விட்டுட்டு என் கூட மலேசியா வர்ற மாதிரி இருக்கும். சந்தோஷ், என்ன பேசுற? மேரேஜுக்கு அப்புறம் என் குடும்பத்தை விட்டு மலேசியா வரணுமா? நான் எங்கேயும் வரமாட்டேன். என் மீராக்காவை பிரிஞ்சு நான் எங்கேயும் வரவே மாட்டேன். எனக்கு லவ்வும் வேணாம், நீயும் வேணாம். இப்பவே மலேசியா கிளம்பு. பாத்தியா யுவா, என் லைஃப்ல என்ன சிக்கல்னு கேட்டீங்கல்ல, இப்ப சிக்கல் என்னன்னு புரியுதா? புரியுது சந்தோஷ். சந்தோஷ், உனக்கு கிளம்புன்னு சொன்னேன். பிரீத்தி, சந்தோஷ் பாவம். சந்தோஷ் கிட்ட கோவப்படாத, கொஞ்சம் பாசமா பேசு. அக்கா, இதுல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. யுவா மாதிரி சந்தோஷம் நம்மள பிரிக்காம வச்சுக்கலாம் நினைச்சா மேரேஜ்க்கு ஓகே சொல்லுவேன், இல்லனா இல்ல. சந்தோஷ், இப்போதைக்கு ஒத்துக்கோ, அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே பிரீத்தி, உன் கண்டிஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. தேங்க்ஸ் சந்தோஷ். சொன்ன மாதிரி நடந்துக்கோ, என்னையும் மீராக்காவையும் பிரிச்சிடாத. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உங்க மருமகள் கூட்டிட்டு வந்து விலைக்கேத்த வச்சிட்டீங்க. ஆனா உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. ஆஹா, நம்ம சம்பந்திக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு போல இருக்கு. அதான் விஷயத்த போட்டு வாங்குறாரு. பாத்துக்க பால் பாண்டி, பதுங்கிடு. என்ன எதுவும் பேசாம இருக்கீங்க? என்ன சொல்ல சொல்றீங்க சம்பந்தி? இந்த சந்தோஷத்தை சரக்கடிச்சு கொண்டாடணும் ஆசையா இருக்கு. ஆனா சரக்கடிச்சா என் பையனுக்கு பிடிக்காதே. அதனாலதான் சந்தோஷத்தை மனசுக்குள்ளே கொண்டாடிட்டு இருக்க சம்பந்தி. சம்பந்தி, என்னதான் நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகல. உண்மையை சொல்லுங்க, உங்க பிளான் என்ன? யுவாவும் மீராவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணாங்கன்ற விஷயத்த சொல்லிடுவோமா? வேணாம், தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. முதல்ல அவர் என்ன பேசுறாருன்னு கேட்போம். சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, தனியா பேசலாம் வாங்க, என்ன கூட்டிட்டு வந்துட்டு நீங்க கேள்வி மேல கேள்வி என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே. நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு முன்னாடி அந்த ராசி இல்லாதவள எதுக்கு உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்கிற காரணம் தெரிஞ்சா நல்லா இருக்கும். நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன் சம்பந்தி, யுவாவோட சந்தோஷத்துக்காக தான் மீராவை என் மருமகளா நான் ஏத்துக்கிட்டேன். சம்பந்தி, எனக்கு என்ன விட என் கௌரவத்தை விட என் புள்ள சந்தோஷம் தான் முக்கியம் சம்பந்தி. உங்களோட விருப்பம் இல்லாம என்னுடைய கட்டாயத்துக்காக நடந்த கல்யாணம் இது. அப்படி இருக்கும்போது யுவாவோட சந்தோஷத்துக்காக நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லை. அதனால யுவாவோட சந்தோஷத்துக்காகவும் அவனுடைய எதிர்காலத்துக்காகவும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதை சொல்றதுக்காக தான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். அப்பா ஏதோ மாமா கிட்ட பேசிட்டு இருக்காரே, ஆனா என்ன பேசுறாருன்னு சரியா கேக்கலையே. என்னை ஏமாத்தி என் யுவாவை கல்யாணம் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்துட்டா. இனிமே அவ உங்க வீட்டிலே இருக்கட்டும். எனக்கும் அவளுக்கும் இனி எந்த உறவும் இல்லை. அவளை
உங்க வீட்டுல வச்சுக்கணும்னா சொத்து வேணும்னு அன்னைக்கு கேட்டீங்க. நீங்க கேட்டதுக்கு சொத்துக்கு பதிலா பணம் கொடுக்கலான்னு இருக்கேன். பிளாங்க் செக், டபுள் டிஜிட்ல எத்தனை கோடி வேணா எழுதிக்கிங்க. ஆனா இனி அவ என் வீட்டுக்கு வரக்கூடாது. இவன் பணத்தை கொடுத்து நம்மள டெஸ்ட் பண்றானா இல்ல உண்மையிலேயே அவளை தலைமொழிகிட்டு தான் போறானா தெரியலையே. இது வரைக்கும் நான் சுமந்த சுமைய உங்க வீட்டுல இறக்கி வச்சதுக்காகவும் என்னைக்கும் எந்த காரணத்துக்காகவும் அவளை என் வீட்டுக்கு அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த செக்கை நான் கொடுக்குறேன். சம்பந்தி செக்க கொடுத்துட்டு போறத பார்த்தா மருமக ராசி உள்ளவதான் போல இருக்கு. வீட்டுக்கு வந்து விளக்கேத்தன உடனே கோடீஸ்வரன் ஆயிட்ட. ஆனா இந்த விஷயம் தங்கச்சிக்கு தெரியக்கூடாது. அவ எப்படியும் யுவாவும் மீராவையும் பிரிச்சு விட்டுற போறா. எனக்கு பணத்துக்கு பணமும் ஆச்சு. நான் நினைச்சதும் நடக்க போகுது. சார், நானும் பிரீத்தியும் கொஞ்சம் பர்ச்சேஸ்க்கு போயிட்டு வந்துடுறோம் சார். போலாம் வாங்க. மீரா, போயிட்டு வரோம். அம்மா, போயிட்டு வரோம். சரிம்மா. பிரீத்தி அக்கா சந்தோஷமா இருக்கா? பாட்டி, அழக்கூடாது. வரேன். வாங்கத்த. இந்த வீட்டுல இருந்து வெறுப்பை கொடுத்து டார்ச்சர் பண்ணவ ஒரு வழியா தொலைஞ்சிட்டா. அவளுக்கு 2 வயசு இருக்கும்போது
உப்பலம்மன் கோயில தொலைக்க போனேன். திரும்பி வந்துட்டா. அதுக்கப்புறம் எத்தனையோ தடவை அவளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சேன், முடியல. அவ பாட்டி கிராமத்துல அவளை பாட்டியோட விட்டுட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணேன், அதுவும் நடக்கல. அவ விஷயத்துல 20 வருஷமா நான் நினைச்சது இன்னைக்கு நடந்துடுச்சு. கிரேட். என்னை பிடிச்சிட்டு இருந்த சாபம் என்னை விட்டு விலகின மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை ஆடி கொண்டாடணும் போல இருக்கு. அன்னைக்கு யமுனா பைப்லைனை க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பாட்டுக்கு ஆடினா? அவ ஆடின அதே பாட்டுக்கு நாம ஆடுவோம். என்ன பாக்குற? உனக்கு மட்டும் தான் குத்தாட்டம் தெரியுமா? எங்களுக்கும் தெரியும். இங்க பாருங்க, நான் குத்தாட்டம் போட்டப்போ என் மேல உங்களுக்கு மனஸ்தாபம் இருந்து அது சரியா போயிடுச்சுங்கிற சந்தோஷம் மனசுல இருந்துச்சு. ஆனா நீங்க ஆட்டம் போடும்போது மீராவை பழி வாங்கிட்டோங்கிற மோசமான எண்ணம்லாம் இருக்கு. அவளை வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறது என்னோட 20 வருஷம் கனவு. அது இன்னைக்கு தான் நிறைவேறிருக்கு. அவளுக்கு கல்யாணம் பண்ணி நல்லபடியா புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கலான்னு நாங்க மீராவுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்ன போலாம் கேட்காம இப்போ நீங்க அவ போனதுக்கு சந்தோஷப்படுறீங்க. இப்படி அனுப்புறதா இருந்தா எப்பவும் அனுப்பியிருக்கலாமே. என்ன பண்றது, சில விஷயங்கள் லேட்டா தானே புரியுது. அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொன்னப்போ அவளுக்கு நான் மாப்பிள்ளைய பார்க்கணுமாங்கிற ஈகோ என்ன தடுத்தது. இப்போ அவ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. மீரா எப்படியோ இந்த வீட்டுக்கு திரும்பி வருவா. அவ மனசு புரிஞ்சுகிட்டு யுவாவை கொண்டு வந்து விடுவான். அப்போ பதிலுக்கு நான் போடுறேன் குத்தாட்டம். என்ன யோசிக்கிற? இல்ல, ஒரு பாட்டு ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்தது, அதான் யோசிச்சேன். என்ன பாட்டு? ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா, அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி போட்டா வாழ்க்கைய தான் பூட்டி வைக்கிறான். இரு, வழக்கமா உன்னை பார்த்து நான் தான் பாட்டு பாடுவேன். இப்ப நீ என்ன பார்த்து பாட்டு பாடுறியா? இது நல்லா இருக்கே. கவிஞர் வாலி எழுதி தேவா டியூன் போட்டு பாடின பாட்டு நான் பாடுறேன். இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? பாட்டுனா நீங்க மட்டும் தான் பாடணும்னு இருக்கா? எனக்கும் பாட்டு வரும். சின்ன வயசுல நான் சங்கீதம் கத்துக்கிட்டு அரங்கேற்றம் பண்ணுவேன் தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய பாடகியா வேணா இருந்துட்டு போ, ஆனா இப்போ ஏன் இந்த பாட்டை பாடுன? இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு தான் பாடணும்னு தோணுச்சு, அதான் பாடினேன். பொண்ண புருஷன் வீட்டுக்கு அனுப்பிட்டு அழுதுட்டு இருக்கிற அப்பாவை தான் நான் பாத்திருக்கேன். சிரிச்சிட்டு இருக்கிற அப்பாவை இப்பதான் நான் பாக்குறேன். இத்தனை வருஷமா அவளால இந்த வீட்டுல நான் அழுதுட்டு இருந்தேன். அப்ப நீங்களாம் சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க. இப்ப நீங்க எல்லாரும் அழுவுங்க, நான் சிரிக்கிறேன் 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 சிரிக்கிறேன். நீங்க சிரிக்கிறேன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. உனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கே. நான் சிரிப்பேன், நான் சிரிப்பேன், நான் நல்லா சிரிப்பேன், நான் சத்தம் போட்டு சிரிப்பேன். தனியா நின்னு சிரிச்சிட்டு இருக்காதீங்க,
பாக்குறவங்க வேற மாதிரி நினைச்சுப்பாங்க. வேற மாதிரினா என்ன பதிலே பேச மாட்டேங்கிற? என்ன பார்த்தா மென்டல் மாதிரி தெரியுதா உனக்கு? அப்படின்னு நான் சொல்லலங்க, உங்களை நீங்க தான் சொல்லிக்கிறீங்க. உங்க கௌரவத்தை நீங்களே குறைச்சுக்காதீங்க. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவளே விட்டு போனாலும் அவ இருக்கிற மாதிரியே இருக்கே. அந்த அளவுக்கு இந்த வீட்டில இருந்து நம்மள டார்ச்சர் பண்ணிருக்கான். அவ போய் துணிச்சிட்டா, அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. அவளை வர விட மாட்டேன். நாம நினைச்ச மாதிரியே அவர் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டோம். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான். என்னடா ரொம்ப குஷியா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. அவளை பால் பாயசம் பண்ண சொல்லுங்க. துணிச்சலை மனதிலே வளர்த்தவன் நான் நான் நான். பாத்தியா யமுனா, பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்பின சந்தோஷத்துல பால் பாயசம் கேக்குறா. இன்னைக்குதான் அவன் ஒரு அப்பாவா மீராவுக்காக சந்தோஷப்படுறத பாக்குறேன். அத்தை, அவர் எதுக்காக சந்தோஷமா இருக்காருன்னு தெரியாம பேசுறீங்க. நாமெல்லாம் மீரா புகுந்த வீட்டுக்கு போன கவலையில இருக்கோம். ஆனா அவரு மீரா இந்த வீட்டை விட்டு போனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அட பாவி, அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? செல்ல பிராணியோட வாலை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரிதான் இவனையும் திருத்த முடியாது போல இருக்கு. பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போறத நினைச்சு ஒவ்வொரு அப்பனும் கவலைப்படுவான். இவன் இப்படி சந்தோஷப்படுறான்னு யமுனா, இவன் எப்பதான் திருந்த போறானோ. அத்தை, இவரு எவ்வளவு சந்தோஷமா வேணாலும் இருக்கட்டும், மீரா நம்மள விட்டு இருக்க மாட்டா. நாளைக்கே இந்த வீட்டுக்கு வரதான் போறா, இவ கூட்டிட்டு வரதான் போறான். அது வரைக்கும் இவரு சந்தோஷமா இருக்கட்டுமே. அவரு எதுக்காக பால் பாயசம் கேட்டாரோ எனக்கு தெரியாது. ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன், அதனால நான் பால் பாயசம் வைக்கிறேன். ம்.
யுவா, ஆ மீரா சரியாவே சாப்பிடல. இந்த பாலையாவது குடிக்க சொல்லு. இந்தா. சரிம்மா. இந்தா குடி. இல்ல வேண்டாம் மாமா. உன் கவலையும் கஷ்டமும் புரியுது மீரா. பாட்டி, யமுனா அக்கா, பிரீத்தி எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் சீக்கிரமே அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். கவலைப்படாம இரு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நான் என்னைக்கு உன்னை புரிஞ்சுக்கிட்டவனா தான் இருப்பேன். இந்தா பாலை குடி. குடி மீரா. வாங்க உட்காருங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரியே அவ அந்த வீட்டுக்கு வாழ போயிட்டா. இனிமேலாவது புருஷன், நம்ம பொண்ணு, நம்ம குடும்பம்னு வாழ ட்ரை பண்ணு. இத என் அட்வைஸா எடுத்துக்கிட்டு நடந்துட்டா நல்லது. இல்லைன்னா நாளையிலேருந்து இது என் ஆர்டரா மாறும்.